நான் உங்கள் கருப்பசாமி. ஆன்மீகம் என்றால் என்ன? பயம், பக்தி ஒன்று சேர்ந்ததே ஆன்மீகம். அவர் சூழலுக்கு தகுந்தா போல அவங்கவுங்க இந்த ஆன்மீகத்தை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் இறைவன்கிட்ட மனமுருகி செய்யக்கூடியது ஒரு வகையான ஆன்மீகம். மையி மாந்திரிகம் அப்படின்னக்கூடிய ஒரு கலையில் செய்கிறது ஒரு வகையான ஆன்மீகம். ஜோதிடம் பார்த்து செய்வது ஒரு வகையான ஆன்மீகம். தியானம் பண்ணி செய்யக்கூடியது ஒரு வகையான ஆன்மீகம். தபம் பண்ணி, அதாவது மந்திர தபத்தோடு சேர்ந்து பண்ணக்கூடியது ஒரு வகையான ஆன்மீகம். இப்படி ஆன்மீகம் என்பது பல வடிவங்களில் இருக்குது. அதில் எந்த வழியை தேர்வு பண்ணி நம்ம ஆன்மீகத்தை செய்ய போகிறோம், இந்த ஆன்மீக தொண்டை நம்ம செஞ்சு அழிய விடாத அளவுக்கு மேலும் மேலும் இதை கொண்டாட போகிறோன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரியும் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் யாராருக்கெல்லாம் இறைவன் எந்தெந்த வகையில் இந்த ஆன்மீகத்தை செய்யணும் அப்படின்னு பிரார்த்தம் யாரெல்லாம் ஆன்மீகத்தை எந்தெந்த வழிமுறையில் செய்யணும் அப்படின்னு இறைவன் பிரார்த்தம் பண்ணியிருக்காரோ அவங்கவுங்க அந்தந்த வழியில் ஆன்மீகத்தை செய்வாங்க. ஆனால் யார் எந்தெந்த வழியில் ஆன்மீகம் பண்ணாலும் ஆன்மீகம் என்பது தன்னுடைய மனதையும் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய 7 பாகங்களாக பிரித்து தான் எந்த வழியில் போயிட்டு ஆன்மீகம் பண்ணாலும் இதை தொட்டு தான், இதை சார்ந்து தான் ஆன்மீகமோ மாந்திரிகமோ ஜோதிடமோ தியானமோ தபமோ அனைத்து விஷயமும் இந்த 7 உடலில் பாகத்தை சார்ந்து தான் நம்ம பண்ண முடியும். அதாவது தலை, நெத்தி, தொண்டைக்குழி, மார்பகுதி, வயிற்றுப்பகுதி, வயிற்றின் கீழ்ப்பகுதி, அதற்கும் கீழ்ப்பகுதி, இந்த 7 பாகத்தையே பிரித்து மட்டும்தான் ஆன்மீகம் சார்ந்து அனைத்துமே நடந்து கொண்டு இருக்குது. அனைத்து இயக்கமும் நம்ம உடம்பை 7 பாகமாக பிரித்து தான் இயக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்கினா மட்டும்தான் நம்ம மேல்நிலையான ஆன்மீகத்தை நம்மளால் செய்ய முடியும். அதாவது சகல சித்தையும் நம்ம ஆட முடியும், இறைவன் யாருன்றதையும் நம்ம உணர முடியும், ஆன்மீகம் என்னன்றதையும் நம்ம உணர முடியும். தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய 7 பாகத்தை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கின்னு அந்த இயக்கத்தின் மூலயமா நீங்கள் ஆன்மீகம் செய்யும்போது அது உயர்நிலையான ஆன்மீகம், அதாவது பேரின்பமான ஒரு ஆன்மீகமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் போயிட்டு சாமி கும்பிட்டாலும் சரி தான், மந்திர வழிமுறையோட போய் சாமி கும்பிட்டாலும் சரி தான், இல்லை ஏக வேள்வி செஞ்சு சாமி கும்பிட்டாலும் சரி தான், இல்லை அபிஷேக ஆராதனையால் சாமி கும்பிட்டாலும் சரி தான், எந்த மார்க்கத்தில் நீங்கள் போனாலும் அது சேரக்கூடிய இடம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய 7 பாகத்தை வைத்து தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தலை, நெத்தி, கழுத்து, மார்பகுதி, வயிற்றுப்பகுதி, வயிற்றுக்கும் கீழ்ப்பகுதி, அதுக்கும் கீழ்ப்பகுதி, இதை சார்ந்து தான் ஆன்மீகம் செயல்பட்டு கொண்டு இருக்குது. மனிதன் இல்லாத ஆன்மீகம் கிடையாது. மனிதனை வைத்துத்தான் ஆன்மீகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்சமும் மனித வடிவத்தில்தான் இந்த பிரபஞ்ச ஒளியும் இந்த ஆன்மீகமும் இயங்கி கொண்டு இருக்குது. மனித குலமே இல்லைன்னா இந்த ஆன்மீகமும் கிடையாது, இந்த மருத்துவமும் கிடையாது, இந்த பிரபஞ்சமே இல்லை. நம்ம இல்லைன்னா எது எப்படி நடக்கும்? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள்.
இது எல்லாத்துக்கும் அடிப்படையான தகுதி யார்? மனித குலம் மட்டும்தான். மனித குலம் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த ஆன்மீகமும் கிடையாது, இந்த மருத்துவமும் கிடையாது, மற்ற கலைகள் எதுவுமே கிடையாது தான். மனித குலம் இருந்தால் மட்டுமே அனைத்து இயக்கமும் இயங்கிக் கொண்டிருக்கும். மனித குலம் இல்லைன்னா எந்த வழிமுறையும் எதுவும் இயங்காது இந்த உலகத்தில். சரிங்களா? அப்போ ஆன்மீகம் நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகத்தை வளர்க்கணும். இந்த ஆன்மீகத்தை சரியான வழிமுறையில் நம்ம கொண்டு போயிட்டு மக்கள் மனசில் நல்ல ஒரு எண்ணத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம திணிக்கணும். சிவன் கோயிலுக்கு போகிறேன், என்னுடைய கஷ்டம் தீரலை. பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், என்னுடைய துன்பம் தீரலை. மாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன், என்னுடைய குறை தீரலை. யார் பிரச்சனைக்கு எங்கெங்கே போனால் பிரச்சனை தீருமோ அங்கங்கே போய் தான் அந்தந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும். மாந்திரிகம் பண்ணி தீர்க்கலாமா, தபம் பண்ணி தீர்க்கலாமா? நம்ம செஞ்ச கர்மத்தை எப்படி தீர்க்கிறது? ஆன்மீகத்தை சார்ந்து தான் நம்மளுடைய பிரச்சனையும் நம்மளுடைய துன்பத்தையும் நம்ம தீர்த்துக்க முடியும். இவங்க தீர்த்துருவாங்களா? அவங்க யார் உன்னுடைய பாவத்தை தீர்க்க முடியாது. வழிதான் காட்டுவாங்க. குருவாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் உனக்கு காமிக்கக்கூடியது வழியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த பக்தி மார்க்கத்தில் போயிட்டு உன்னுடைய துன்பத்தை நீ தான் தீர்த்துக்கணும், பிறர் தீர்க்க மாட்டாங்க. குரு காட்டிய வழியே போய் உன்னுடைய துன்பத்தை நீ தீர்த்துக்கு. சரிங்களா? மற்றபடி நான் போயிட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னுட்டு ஆன்மீகத்தையும் நீ கெடுத்துக்கின்னு, உன்னையும் நீ கெடுக்கிறதுக்குன்னு, உன் குடும்பத்தையும் நீ வீணாக்கின்னு பல குறைகளும் பல கஷ்டத்தையும் சொல்லி உன்னை நீ வீணாக்காத. சரியான ஆன்மீகத்தை சரியான முறையில் செய்யுங்க. பல பல வகையில் ஆன்மீகம் அங்கங்கே ஊடுருவி கொண்டு இருக்குது. உங்களுடைய நல்ல நேரம் நல்ல வழியில் கூட்டுன்னு போவோம். உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது உங்களை தப்பான வழியில் கூட்டுன்னு போவோம். பொறுமையாக நின்று நிதானித்து யோசனை பண்ணி நீங்கள் ஒரு நல்ல வழியை இந்த இறைவன் உங்களுக்கு காமிப்பார். அந்த வழியில் நீங்கள் போங்க. சரிங்களா?